திமுக தொடர்ச்சியா இப்ப அறிவிப்புகள்னு நெறைய விஷயங்கள். ரூ. 5000 கொடுத்ததாக இருக்கட்டும், ஏற்கனவே பொங்கலுக்கு ரூ. 3000 கொடுத்ததாக இருக்கட்டும், ரூ. 2000 கோடை காலத்துக்கு ரூ. 2000ன்றீங்க. புதுசு புதுசா மக்களுக்கு பணம் கொடுத்து, இது வந்து வாக்கை அறுவடை செய்வதற்கான யுக்தியா இது? திமுகவை பொறுத்தவரை மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய இயக்கம். மக்களோட தேவை என்ன என்பதை அறிந்து அவர்களுக்குள்ள திட்டங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு அரசை இன்றைக்கு திராவிட மாடல் அரசு என்ற பெயரிலே திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் திமுக இன்றைக்கும் தேர்தலுக்காக உள்ள கட்சி அல்ல, மக்களுக்காக எல்லோருக்கும் எல்லாம், எல்லோரும் எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்ற சீரிய நோக்கில் வீடு நடை போடுகின்ற கட்சி. தேர்தலுக்காகலாம் நாங்கள் கொடுக்கல. தேர்தலுக்காக நாங்கள் கொடுக்கணும்னு சொன்னால் ஆட்சி அமைந்தவுடன் 4000 ரூபா பணம் கொடுத்தோம். ஆட்சி அமைந்தவுடன் 4000 ரூபா பணம் கொடுக்க வேண்டியதே இல்லை, கொடுத்தோம். அதனால் இந்த 3000 ரூபா பொங்கலுக்கு கொடுத்ததோ, இந்த 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையோ தேர்தலை எதிர்பார்த்து அல்ல, மக்களின் நலனை கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்ட தொகைகளை ஒழிய தேர்தலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. திட்டமா சார் இது? திட்டம்னா நீங்க மக்களுக்கு வந்து ஒரு பயன்படக்கூடிய விஷயங்களா நீங்க பண்ணணும். காசா கொடுக்கறதுன்றது இது மக்களை காசுக்கு பழக்கப்படுத்துறீங்களா நீங்க? இல்லை, அதாவது இல்லத்தரசிக்கு ஒரு 1000 ரூபா மாதங்கிறது அவங்களுடைய மருத்துவ செலவுக்கோ அல்லது பிள்ளைகளுடைய கல்வி செலவுக்கோ ஏதோ ஒரு செலவுக்கு அவங்களுக்கு பயன்படுது. அதனால இது ஒரு திட்டம் தான். பணத்தை கொடுக்கறதுங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு உதவிகரமாக இருக்கும் என்பதால் அவருடைய அன்றாட வாழ்வில் அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குங்கிறதுக்காக தான் கொடுக்குறோமோ ஒழிஞ்சு பணத்தை கொடுக்குறோன்னு அது அல்ல. அவங்களுடைய உரிமை தொகை அது. இல்லை சார், விலைவாசியை குறைங்க, சரிங்களா? மக்களுக்கு அன்றாட தேவைகளுக்கு பூர்த்தி செய்யுங்க. ஊரில் ஏதாவது பிரச்சனையா, சாலை வசதியோ, தண்ணீர் வசதியா, இன்னும் பல கிராமங்களில் பல பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் செய்து கொடுக்காமல் நீங்கள் காசை கொடுக்குறீங்க. இது வந்து மக்கள் என்னன்னா அந்த காசை வாங்கி ஒரு வாரம், 2 நாள், 5 நாள், 10 நாள் நீங்க சொல்ற மாதிரி சேமித்து வைக்க முடியுமா என்ன? நீங்க கொடுக்குறதே 5000 ரூபாய், 2000 ரூபாய், 1000 ரூபாய். இது போய் எத்தனை நாள் சேமித்து வைக்க முடியும்? இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வுக்கு, பயண செலவுக்கு, பல விஷயங்களுக்கு. இந்த 5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியில உள்கட்டமைப்பு வசதியான சாலை, குடிநீர்லாம் கிட்டத்தட்ட குடிநீரே இல்லாத கிராமம் இல்லைங்கிற சூழல்ல இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அனைத்து கிராமங்களுக்கும் வழங்கப்படுகிறது. சாலை வசதிகள்லாம் மேம்படுத்தப்பட்டிருக்கு. அந்த சூழல்ல மக்களுடைய தங்களுடைய சொந்த தேவைக்குன்னு ஒரு தொகை தேவைப்படும் பொழுது அதை கொடுத்து அரசாங்கம் உதவுகிறது. சொந்த தேவைக்கு மக்களுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு இருக்கு, அதற்கான தேவை மக்களுக்கு இருக்குன்னா அப்ப வளர்ச்சி அடையல இந்த 4.5 வருஷத்துல ஒன்றும் பெருசா. மக்கள் இன்னமும் 5000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் காசுக்காக ஏங்குற நிலையில நீங்க தவிக்க விட்டீங்களோ என்ன? அப்படிலாம் இல்லை, அது மாதிரி நீங்க நினைக்க கூடாது. மக்கள் வளர்ந்திருக்கிறார்கள், தமிழ்நாடும் வளர்ந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு ஒரு தேவைங்கக்குள்ள அரசால் உதவி செய்கிறாங்க, அவ்வளோதானே ஒழிய அதை போய் நீங்கள் வந்து கொச்சைப்படுத்தக்கூடாது.